அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மே 18. தமிழ்நாடு மின்வாரிய நிரந்தர மற்றும் ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் செங்கை சுரேஷ். ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. அதனால் மே 18 இன்றைக்கி நம்ம போராட்டத்தை அறிவித்தோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் ஒப்பந்த தொழிலாளர்களும் நம்ம இன்றைக்கி ஒரு நிலையான அரசை நிறுவி இருக்கிறோம். நமது மக்கள் முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணன் மாபெரும் வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி ஆட்சி கட்டலில் இருக்கிறாரு. வந்த உடனே நம்ம போராட்டத்தில் குதிக்க வேண்டாம். நம்ம விஜய் அண்ணனுக்கு நம்மளாம் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு நம்ம இந்த போராட்டத்தை கைவிட்டோம். உண்மையிலே சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அனைத்து துறைகளிலுமே கஜனா இல்லை. அதே போல் ஒப்பந்த தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக 20 ஆண்டு காலமாக எந்த ஊதியமும் இல்லாமல் எந்த பலனுமே இல்லாமல் நம்மளாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது விஜய் அண்ணனுக்கு நம்ம நாங்கள் தொடர் போராட்டம் செஞ்சோம். ஒரு புறம் எங்கள் கொடியும் திராவிட கொடியும் ஏந்தி போராடினோம். ஆனால் பேச்சுவார்த்தைன்ற பேரில் எங்களை இட்டும் போய் இந்த திமுக கவர்மெண்ட்டு எங்கள் மேலே வழக்கு போட்டு இன்றைக்கி சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டுனுக்குறோம். அப்போ நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி வரிசை 153 பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் பணி புரிஞ்சவங்களுக்கு பணி நிரந்தரம்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போனீங்கல்ல, அதனால் ஆட்சியை இழந்தீங்கல்ல. இந்த ஒரு விஷயத்தை விஜய் அண்ணன் முதல்ல கையில் எடுக்கணும். விஜய் அண்ணன் வந்த உடனே கையெழுத்து மின்சார வாரியத்தில் 200 யூனிட் ஃப்ரீன்னு ஒரு கையெழுத்து போட்டார். அதே மின்சார உலகத்துக்குள்ளே அதில் என்ன சாதக பாதகம் இருக்குதுன்றத விஜய் அண்ணன் ஆராயணும். குறிப்பாக மின்சார உலகத்தில் நிறக்கை வாங்குறதுல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் வாங்குற வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல். திராவிட கட்சிகள் இரண்டுமே மெனக்கட்டு செஞ்ச ஊழலை மக்கள் முன்னால் நிறுத்தி அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி ஏழை தொழிலாளிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் தரணும். இதை பாரபட்சமே பார்க்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்த உடனேவே முதல் கையெழுத்தா அனைத்து துறைகளிலும் இருக்கிற ஒப்பந்த தொழிலாளரை நீங்கள்